வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. டெமோ யூனிட், அப்புறம் சீல்டு கிட் யூனிட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் சீரிஸ்னு நிறைய மாடல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் லொக்கேட் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் கண்டென்ட் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்டோடு இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா iQOO 13. iQOO 13ல் 16GB RAM வேரியண்ட்டு, 512GB ஸ்டோரேஜ், ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 44,000 கொடுத்துடலாம். புது கண்டிஷனில் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா 16/512 லைட்டாக பவுச் இம்ப்ரெஷனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 41,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா iQOO 12 நம்மக்கிட்ட 2 வேரியண்ட்டில் வந்துருக்குங்க. 12GB RAM வேரியண்ட், 2GB ஸ்டோரேஜும், 16GB RAM வேரியண்ட், 512GB ஸ்டோரேஜும் வந்துடும். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசரில் எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக புதுசு மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16/512 34,500 ரூபாய்க்கும், 12GB RAM வேரியண்ட், 2GB ஸ்டோரேஜ் 30,000 30,000 ரூபாய்க்கும் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கண்டிஷனில் கிடைக்காதுங்க, நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதிலே வந்து பார்த்தீங்கன்னா iQOO 13ல் Y2 இருக்குங்க. ஸோ அப்புறம் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டோர் மட்டும் கிராக்கு. iQOO 12ல் 16GB RAM வேரியண்ட், 512GB ஸ்டோரேஜ், பேக் டோர் கிராக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 27,000 ரூபாங்க. டோர் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ருபீஸ் தான் வரும். பட் நம்ம மாற்றாமே ரேட் கம்மியாக கேட்கறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். iQOO 12. அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus 15. OnePlus 15ல் 12GB RAM, 256GB ஸ்டோரேஜ், ஃபுல் கிட்டு, வெறும் 10 days யூஸ் பண்ண ஃபோனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 61,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்க்குற மாதிரி OnePlus 13s, வெறும் சீல்டு கிட்டு, ஆக்டிவேட்டடு, 1 year வாரண்டியோட வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 45,000 ரூபாய்க்கு OnePlus 13sல ஃபுல் கிட் வித் வாரண்டி 1 yearோட 45,000 ரூபாய்க்கு 13s கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே OnePlus 13sல 6 மாதம் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 40,000 40,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. 12GB RAM, 256GB ஸ்டோரேஜ், இது ஃபுல் கிட்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus 13ல் 16/512 ஃபுல் கிட்டோட இருக்குங்க. 6 மாதம் பிராண்ட் வாரண்டியோடு வந்துடும். நல்லா புதுசு மாதிரி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. வெறும் 54,000 கொடுத்துடலாங்க. நல்ல தெளிவாக இருக்குங்க, புதுசு மாதிரி இருக்குது. 54,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே பார்த்தீங்கன்னா OnePlus 13ல் 12GB RAM வேரியண்ட், 2GB ஸ்டோரேஜ், இது ஃபுல் கிட்டு, 6 month பிராண்ட் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 47,500 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். 47,500 ருபீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா OnePlus 12 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 16GB RAM வேரியண்ட், 512GB ஸ்டோரேஜ், வெறும் மொபைலும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. 35,000 பண்ணி கொடுத்துடலாம். அதில் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிட்டு வித் சார்ஜரோடு வந்துடும். 38,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S25 Ultra. 25 Ultraவில் 512GB வேரியண்ட்டு, இன்னும் 4 மாதம் பிராண்ட் வாரண்டியோடு இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78,500 ரூபா. சாம்சங்கில் S25 Ultra 512GB ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் ப்ராசர் வரும். 78,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S24 Ultra. 24 Ultraவில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு மாதிரி ஸ்டாக் வந்துருக்குங்க. அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று 60,000 ரூபாய்க்கும், ஒன்று 61,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசருங்க, 200 MP கேமரா, நல்ல நீட் கண்டிஷனில் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ஸ்டாக் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S22 Ultra. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் 24,500 ருபீஸ் கொடுக்குறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ஒரு பிளாக் டாட் இருக்குங்க. இல்லைங்க, காட்டுறேன், பிரைட்னஸ் இல்லை பாருங்கள், சின்னதாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கம்மி கேட்குறீங்க, இந்த ஷேடு வந்தது, பிளாக் டோர் கிராக் ஆனது. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் அதில் அப்டேட் பண்ணுறோம். பொதுவாக இந்த மாதிரிலாம் நாங்கள் அப்லோடு பண்ண மாட்டோம். ஸோ ஸ்டேட்டஸ் வைப்போம், அதிலே பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் வீடியோவில் அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னனால இந்த தடவை கம்மியில் வரக்கதெல்லாம் எடுத்து காட்டுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் Fold 4, 12GB RAM, 256GB ஸ்டோரேஜ், நல்லா ஃபுல் கிட்டு நீட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 34,000 ரூபா பண்ணி கொடுத்துர்லாங்க. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா Fold 5 இருக்குது. 12GB RAM வேரியண்ட், 512GB ஸ்டோரேஜ், இதுவும் நல்ல ஃபுல் கிட்டோட நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. Fold 5லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் 47,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். 512GB நல்ல புதுசு மாதிரி பாக்ஸ் கிட்டோட இருக்குது. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 52 வரையும் செல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக எடுத்தனால நம்மளும் கம்மியாகவே கொடுத்துடலாம். 47,000 ரூபாய்க்கு Fold 5 கொடுத்துடலாங்க. ரொம்பவே வர்த்தான மாடலு. அடுத்து பார்த்தீங்கன்னா X Fold 3 Pro. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன மாடலு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 55,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். X Fold 3 Pro. சின்ன பவுச் யூசேஜ் ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பவுச் யூஸ் பண்ண வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் இருக்கும். 4 கார்னரில் வரும். மற்றபடி பீஸ்லாம் தெளிவாக இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளேயோடு இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குங்க. வெறும் 55,000 ரூபா பண்ணி கொடுத்தலாம். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக 16/512 ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பக்கா நீட்டாக இருக்குங்க. ஒரு விவோ யூஸருக்கு கண்டிப்பாக அந்த மாடல் பிடிக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் X200 Pro 16 GB ரேம் வேரியன்ட் 512 GB ஸ்டோரேஜ் நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57,500 பண்ணி கொடுத்துடலாங்க. பிராண்ட் நியூவாக இருக்குது. செட்டு மட்டும்தான் 57,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் X100 Pro 16 GB ரேம் வேரியன்ட் 512 GB ஸ்டோரேஜ் ஃபுல் கிட் வித் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 43,000 பண்ணி கொடுத்துடலாங்க. விவோவில் X100 Pro அதிலே பார்த்தீங்கன்னா விவோவில் X200 இருக்குது. 12 GB ரேம் வேரியன்ட் 2 GB ஸ்டோரேஜ் நல்லா ஃபுல் கிட்டோட நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. 40,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் X200 FE 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் ஃபுல் கிட் வித் 7 மாதம் பிராண்ட் வாரண்டியோடு வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில். ஸோ நல்ல மாடலு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம் வேரியன்ட் 128 GB ஸ்டோரேஜுங்க நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் ஃபுல் கிட்டோட இருக்குது. 21,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே பார்த்தீங்கன்னா S25 இருக்குது 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டு சீல்டு கட் ஃபோனுங்க. யாருமே யூஸ் பண்ணாத ஃபோனு 52,000 கொடுத்துடலாம். சாம்சங்கில் S25 யாருமே யூஸ் பண்ணாத ஃபோனு 52,000 கொடுத்துடலாம். அதிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட யூஸ்டு இருக்குங்க. யூஸ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 பண்ணி கொடுத்துடலாம். இது உங்களுக்கு 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. 45,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S24 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் கேமராவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிளாக் டாட் இருக்கும். 24,000 கொடுத்துடலாங்க. நார்மல் செட்டு பார்த்தீங்கன்னா 24,000க்கு S24 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 40,000 வரும். நம்மக்கிட்ட 24,000 பிளாக் டாட் இருக்க செட்டு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் 5 இந்த ஃப்ளிப் 5 பார்த்தீங்கன்னா ஒரு 512 GB வேரியண்ட்டு வெறும் 31,000 பண்ணி கொடுத்துடலாங்க. 256 GB அந்த ரேட் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட 512 31,000 கொடுத்துடலாம் ஃப்ளிப் 5. ஸோ நிறைய பேர் 512 GB வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களாம் இதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S23 FE 8 GB ரேம் வேரியன்ட் 128 GB ஸ்டோரேஜ் 21,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S22 ப்ளஸ் 2 பீஸ் இருக்குங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக் கலரு 19,500 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே ஒன்று பார்த்தீங்கன்னா 21,500 பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டுமே நல்லா நீட் கண்டிஷனில் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. பக்கா தெளிவாக இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அது 19,500 நல்லா தெளிவாக இருக்குது. 21,500 ருபீஸும் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா S24 FE 8 128 GB நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 பண்ணி கொடுத்துடலாங்க. செட்டு மட்டும்தான் 25,000க்கு சாம்சங் S24 FE கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா S23 ப்ளஸ் 8 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,000 34,000 பண்ணி கொடுத்துடலாங்க. நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் ஒரு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ஸ்டாக் வந்திருக்கு. 34,000 கொடுத்துடலாம். அடுத்து ஃப்ளிப் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் இது நல்லா நீட்டாக இருக்குது. 36,000 பண்ணி கொடுத்துடலாங்க. 36,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A36 5G 8 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா டெமோ யூனிட்டு யாருமே யூஸ் பண்ணாது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 வருங்க ஒரு பீஸு டெமோ. அதிலே பார்த்தீங்கன்னா ஒன்று யூஸ்டு இருக்குது. அது 22,000 வரும். அதிலே ஒன்றரை பீஸும் இருக்குங்க. அது 23,500 மொத்தம் 3 பீஸ் நம்மகிட்ட சாம்சங்கில் A36 இருக்குது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு SMS போடுங்க. அடுத்து கூகுள் பிக்சல் 8 இருக்குது. 8 GB ரேம் வேரியன்ட் 128 GB டெமோ யூனிட்டு 27,500 பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து கூகுள் பிக்சல் 9A இருக்குது. 9Aல பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதம் வாரண்டி இருக்குது. ஒன்று வந்து 11 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 34,000 33,000 பண்ணி கொடுத்துடலாம். இதில் செட்டு மட்டும் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா 11 மாதம் வாரண்டியோட அது 32,000 பண்ணி கொடுத்துடலாம். மொத்தம் நம்மக்கிட்ட பிக்சல் 9Aல இப்போ 3 பீஸ் ஸ்டாக் இருக்குது. வீடியோவில் 2 தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் 6Aலாம் பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் வேரியன்ட் 128 GB ஸ்டோரேஜ் கூகுள் டென்சர் சிப்செட்டு 12,000 பண்ணி கொடுத்துடலாம். அதில் கூகுள் பிக்சல் 7 பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் வேரியன்ட் 128 GB ஸ்டோரேஜ் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,000 14,000 பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பிக்சல் 9 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் 32,000 கொடுத்துடலாங்க. இந்த ரேட்டுக்கு கூகுள் பிக்சல் 9 தர மாட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். டெம்பர் ஓட்டுனா தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனலில் வந்து லைட்டாக பாடியில் வந்து சின்ன டேமேஜ் இருக்கும். அதாவது டேமேஜ்னா சின்ன டென்ட் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்றோம் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் 4 இருக்குது. 8 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட 21,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 Pro 12 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் நல்லா நீட் கண்டிஷனில் டெமோ ஃபோன் ஸ்டாக் வந்துருங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 23,000 பண்ணி கொடுத்துடலாம் கூகுள் பிக்சல் 6 Pro. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 8 Pro இருக்குது. இது 256 GB இது டெமோ யூனிட்டில் வந்திருக்கு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 41,000 பண்ணி கொடுத்துடலாங்க 41,000. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சலில் 9 Pro XL
இது 16 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் 61,500 ரூபாய்க்கு ஒரு அன்யூஸ்டு கண்டிஷனில் ஃபோனு ஃபுல் கிட்டோட இருக்குது. அதுவும் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது. 61,500 ருபீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதிலே பார்த்தீங்கன்னா 16 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபி, பேட்டரி ஹெல்த் 90 அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 94. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு 89,000 வரும். அதிலே ஒன்று பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87,000 வரும். ரெண்டுமே நீட் கண்டிஷனில் இருக்குது. கோல்டு கலருக்கு ஃபுல் கிட் இருக்குது, ஒயிட் கலருக்கு செட்டு மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபி, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84% இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 68,000 கொடுத்துடலாங்க. நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து ஐக்யூ நியோ 10. ஸோ கேமிங் மொபைலு 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட் வித் 1 இயர் வாரண்டியோடு இருக்குது. ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவேட்டடு 35,000 வரும். அதிலே பார்த்தீங்கன்னா 8256 8 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000 வருங்க. ரெண்டுமே நல்லா நீட் கண்டிஷனில் புதுசு மாதிரி இருக்குது. பாக்ஸ் ஃபுல் கிட்டு கேமிங் மொபைல் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 10R. நியோ 10R பார்த்தீங்கன்னா 8128 ஃபுல் கிட்டு வித் 7 மாதம் பிராண்ட் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் 22,000 பண்ணி கொடுத்துடலாங்க. ஐக்யூ நியோ 10R 8128 ஃபுல் கிட்டு 7 மந்த் பிராண்ட் வாரண்டியோட நல்லா புதுசுமாக இருக்குங்க ஃபோனு. ஸோ ஐக்யூவில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ணாமல் இந்த மாடல் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் H60 ப்ரோ வெறும் ஒரு நாள் ஆன ஃபோனுங்க. புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும். நம்மக்கிட்ட அதே ஃபோனு ஒரு வருஷம் வாரண்டியோட 32,500 பண்ணி கொடுத்துடலாங்க. மோட்டோவில் H60 ப்ரோ 16 ஜிபி ரேம் வேரியன்ட் 512 ஜிபி ஸ்டோரேஜ். இந்த வேரியண்ட்டில் இந்த ரேட்டு கிடைக்காது. அது ஒரு வருஷம் வாரண்டியோட. ஒரு புது ஃபோன் எடுக்கிற பட்ஜெட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். 32,500 ருபீஸ்க்கு யாருமே யூஸ் பண்ணாத 1 இயர் ஃபோன் யூஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா H60 ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஜிபி ரேம் 256 19,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து மோட்டோவில் H50 அல்ட்ரா 12 ஜிபி ரேம் 512 ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் H50 5G மாடலு 8256 ஃபுல் கிட்டு 6 மாதம் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் H50 ப்ரோ 8 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 22,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus 12Rல 8128 மொபைலும் பாக்ஸும் இருக்குது. நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus 13R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸரு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 29,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus 11R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் 21,500 பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் X80 இருக்குது. X80 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. 21,000 பண்ணி கொடுத்துடலாம். நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க Realme GT70 கேமிங் ஃபோனு 7000 mAh பேட்டரி 12 ஜிபி ரேம் வேரியன்ட் 2 ஜிபி ஒரு அன்யூஸ்டு டெமோ ஃபோனு ஃபுல் கிட்டோடு இருக்குது. வெறும் 27,500 கொடுத்துடலாங்க. இந்த தடவை நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் டெமோ யூனிட் ஸ்டாக் வந்திருக்கு. ரொம்பவே ரன்னிங் ஆகிட்டு இருக்குங்க. புதுசும் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. 27,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து Honor 200 வெறும் 5 மாதம் வாரண்டியோட ஃபுல் கிட்டோடு இருக்குது. 8256 இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 20,000 பண்ணி கொடுத்துடலாம். எட்ஜ் மாடலில் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து விவோவில் V40 8128 வெறும் மொபைல் மட்டும்தான் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் 16,500 பண்ணி கொடுத்துடலாங்க. விவோவில் V40 எட்ஜ் மாடலு. அடுத்து விவோவில் V50e ஃபுல் கிட்டோடு இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 பண்ணி கொடுத்துடலாம். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக புதுசு மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y300 8128 ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 வரும். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வெறும் டிவைஸ் மட்டும்தான் 14,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே Y400 இருக்குது. இது 8128 ஃபுல் கிட்டு இன்னும் 4 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து Nothing 2 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 சிப்செட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000 பண்ணி கொடுத்துடலாங்க. 21,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து Xiaomi 14CVயில் நம்மக்கிட்ட 8256 ஃபுல் கிட்டு நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே 1 பீஸ் இருக்குங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,500 பண்ணி கொடுத்துடலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சின்ன ஒரு கிராக்குங்க, கிளாஸ் கிராக்கு நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் பீஸு செட்டு மட்டும்தான் கிராக்கு தான் மட்டும், மற்றபடி பக்காவாக இருக்குது. 14,500 பண்ணி கொடுத்துடலாம். Xiaomi 14CV எட்ஜ் மாடலில் இந்த ப்ராசரில் இந்த ரேட்டு கிடைக்காதுங்க. கிராக்குனால தான் அந்த ரேட்டுக்கு வருது. அடுத்து ஓப்போவில் Reno 14
1 வருஷம் வாரண்டியோடு இருக்குது. 30,500 பண்ணி கொடுத்துடலாங்க. 12 GB RAM வேரியன்ட், 8 GB RAM வேரியன்ட், 2 GB ஸ்டோரேஜ், 1 இயர் வாரண்டி வித் ஃபுல் கிட்டோடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸைட்டில் பார்த்தீங்கன்னா 12,256 ஃபுல் கிட்டோடு இருக்குது. 41,000 பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில், ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் கூட இருக்காது. அதில் நம்மக்கிட்ட 16,512 இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 42,500 பண்ணி கொடுத்துடலாம். இதுவும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. ஸோ நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் 500 SMS போடுங்க, உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே அனுப்பிச்சி விட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 7ல் 32 GB, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 அபோவ் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஐஃபோன் SE3 64 GB, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87% வரும். வெறும் 13,000 கொடுத்துடலாங்க. SE3 மார்க்கெட்டில் 15 ரூபா செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட 13,000 கொடுத்துடலாம். SE2 பார்த்தீங்கன்னா 64 GB, பேட்டரி ஹெல்த் வந்து 99% இருக்குது, 9,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஐஃபோன் Xல் 64 GB, பேட்டரி ஹெல்த் 85%, 8,500 பண்ணி கொடுத்துடலாங்க. டுவெல் கேமராவோட வரும், நல்ல நீட் கண்டிஷனில், ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 Pro 250 GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் 87%, 19,000 பண்ணி கொடுத்துடலாம். அதில் ஐஃபோன் 12 mini 64 GB, பேட்டரி ஹெல்த் 84%, நல்லா ஒயிட் கலர் நீட் கண்டிஷனில் இருக்குது, 14,000 பண்ணி கொடுத்துடலாம். அதில் 13 mini ரொம்ப கம்மியாக தராங்க. என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15,000 கொடுக்குறோம். 128 GB, பேட்டரி ஹெல்த் 73. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள், வெறும் பிங்க் லைனு. 15,000 ஐஃபோன் 13 mini 128 GB கொடுக்குறோம். ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா வீடியோ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 128 GB, வெறும் பார்த்தீங்கன்னா 19,500 பண்ணி கொடுத்தலாம். பேட்டரி ஹெல்த் 85 அண்ட் 89 இருக்குது, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு சொல்லி ஒரு SMS மட்டும் போடுங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. அடுத்து ஐஃபோன் 11 128 GB 10,000க்கும் 15,500க்கும் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஐஃபோன் 12 Pro 256 GB 128 GB, 256 GBயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 27,500க்கும், 128 GBயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 24,500க்கும் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 128 GB 22,000 ஸ்டார்டிங்க. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் பொறுத்து ரேட்டு மாறும். 22,000 நம்மக்கிட்ட 28,500 வரைக்கும் இருக்குது. இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 26,500 வருங்க. பேட்டரி ஹெல்த் 89, ஃபுல் கிட்டோடு இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஐஃபோன் 13 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 தான் வரும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 24,000 வரும் க்ரீன் கலரு. அதில் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,500 வரும். ஸோ 13 வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 128 GBலேருந்து ரேட் இருக்குங்க. 128 GBயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000லேருந்து 36,000 இருக்குங்க. நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. மிட் நைட் பார்த்தீங்கன்னா 31,000க்கும், ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 33,000க்கு செல் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் வித் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 89, 92, ரெண்டுமே நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாங்க நம்மக்கிட்ட ஐஃபோனு. உங்கள்கிட்ட பழைய மாடல் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்கிரேடும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15ல் 128 GB, பேட்டரி ஹெல்த் வந்து 85%, ஃபுல் கிட்டோடு இருக்குது. 35,000 பண்ணி கொடுத்துடலாம். 35,000க்கு ஐஃபோன் 15 கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 Pro 512 GB, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100%, பேக் டோர் மட்டும் லைட் கிராக்குங்க. 40,000 கொடுத்துடலாம். ஐஃபோன் 13 Proவில் 512 GB 40,000 கொடுத்துடலாம். டோர் மாற்றணும்னா வெறும் 1,500 தான் வரும். ஒரிஜினல் டோரு வேணும் அப்படின்னா நாங்களே மாற்றி கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 14 Pro 256 GB, பேட்டரி ஹெல்த் 100%, டெமோ யூனிட் 53,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஐஃபோன் 16 Proவில் 128 GB, யாருமே யூஸ் பண்ணாத செட்டு, பேட்டரி ஹெல்த் 100, 0 to 5 சைக்கிள் கவுண்ட்டில் இருக்கும். வெறும் 73,000 பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஐஃபோன் 16 Pro 128 GB. இதுக்கு வந்து 20 வாட் அடாப்டர், கேபிள், ப்ரீமியம் கேஸ்னு எல்லாமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 Pro Max 256 GB, பேட்டரி ஹெல்த் 100, டுவெல் இசிம்முங்க. 57,000 பண்ணி கொடுத்துடலாம். 14 Pro Maxல் டெமோ யூனிட்டு, 256 GB ஸ்டோரேஜ், 57,000 டுவெல் இசிம் கொடுத்துடலாம். நல்லா புதுசு மாதிரி இருக்குங்க ஒயிட் கலரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 Pro Max 128 GB, பேட்டரி ஹெல்த் 83%, நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. 38,500 rupees பண்ணி கொடுத்துடலாம். ஐஃபோன் 15 Plusல 128 GB, பேட்டரி ஹெல்த் 87%, நல்லா ஃபுல் கிட் வித் பிராண்ட் நியூவாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 41,000 கொடுத்துடலாம். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக புத்தம் புதுசாக பாக்ஸ் கிட்டோடு இருக்குது. அடுத்து ஐஃபோன் 14 Plus 128 GB, பேட்டரி ஹெல்த் 84, மிட் நைட் கலரு, 30,000 பண்ணி கொடுத்துடலாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 14 Plusல 128 GB, பேட்டரி ஹெல்த் 88%, இதுவும் ஃபுல் கிட்டோடு இருக்குது. 32,000 பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா நீட்டாக தான் இருக்குது பீஸு, ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 Pro Max 128 GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் 89 அண்ட் பேட்டரி ஹெல்த் 100,
பேட்டரி ஹெல்த் 89 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,500 ரூபாய்க்கும், பேட்டரி ஹெல்த் 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,500 ரூபாய்க்கும் கொடுத்துடலாம். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக புதுசு மாதிரி பாக்ஸ் கிட்டோட இருக்குது. அடுத்து ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸில் 64 ஜிபி பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86% இருக்குது. அதில் 64 ஜிபி பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 99% இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபாயும் 19,000 ரூபாயும் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது, அந்தளவுக்கு தெளிவாக தான் இருக்கும். அடுத்து ஐஃபோன் 8 ப்ளஸ் 64 ஜிபி பேட்டரி ஹெல்த் 85%, 8,500 ரூபா பண்ணி கொடுத்துர்லாங்க. இதில் 8ம் நம்மக்கிட்ட இருக்குது, வெறும் 7,500 ரூபா வருங்க. அடுத்து சாம்சங் A56 5G 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ், 45,000 ரூபா ஃபோன் புதுசு. அதே புது ஃபோனு 1 வருஷம் வாரண்டியோட நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 34,000 கொடுத்துடலாம். யாராவது ஒரு புது ஃபோன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க. 34,000 சாம்சங்கில் A56 கொடுத்துட்றேன். ஒன்றும் ஸ்க்ரீன் ரேப் கூட பிரிக்காமல் இருக்குது. 34,000 ஃபுல் கிட் வித் வாரண்டியோட கொடுத்துடலாம். 1 இயர் வாரண்டிங்க. அடுத்து சாம்சங்கில் M56 5G 8 ஜிபி ரேம் வேரியண்ட் 120 ஜிபி ஸ்டோரேஜ், ஃபுல் கிட் 5000 mAh பேட்டரியோட வரும், டெமோ யூனிட்டு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா சாம்சங் A26 5G 8128 ஃபுல் கிட், இதுவும் டெமோ கண்டிஷனு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,800 ரூபா பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ரொம்பவுமே லிமிட்டடான ஸ்டாக் தான். எல்லாமே 6 to 8 month பிராண்ட் வாரண்டியோடு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A06 5G 4 ஜிபி ரேம் 64 ஜிபி ஸ்டோரேஜ், ஃபுல் கிட் டெமோ கண்டிஷனில் ஸ்டாக் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா வருங்க. இதுக்கும் 7 மாதம் வாரண்டியோடு இருக்குது. நல்லா பக்கா தெளிவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A17 வெறும் 10 நாளான பீஸுங்க. புதுசு 23,000 ரூபா இருக்குது. நம்மக்கிட்ட அதே ஃபோன் பார்த்தீங்கன்னா 17,000 கொடுத்துடலாம். ஃபுல் பாக்ஸ் கிட் வித் வாரண்டியோடு வந்துடும். 8 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ். இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடல் சாம்சங் A17 5G. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து சாம்சங் M16 5G இருக்குது, 828 ஃபுல் கிட்டோடு இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். இதுவும் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A36 5G 828 பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரிஜினல் டோர் தான் போட்டிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். சாம்சங்கில் A36 5G மாடல் 828 நல்ல செட்டு பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா இருக்குது. நம்மக்கிட்ட அதே ஃபோன் டோர் மாற்றினால 16,000 ரூபா. அடுத்து ஓப்போ Reno 12 Pro 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ், ஃபுல் கிட் பிராண்ட் நியூவாக இருக்குது. 19,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து OnePlus 8 Pro நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் 12 ஜிபி ரேம் வேரியன்ட் 2 ஜிபி ஸ்டோரேஜ். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 18,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த கண்டிஷனில் OnePlus 8 Pro கிடைக்காது. பழைய ஓஎஸ் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாடல் சூட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வரக்கூடாதுன்னு. இந்த மாடலில் வராது. 18,000 ரூபா பண்ணிடலாம். சாம்சங்கில் Note 20 Ultra 12 ஜிபி ரேம் 120 ஜிபி ஸ்டோரேஜ், நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 16,500 ரூபா பண்ணி கொடுத்துடலாங்க. நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 13 Pro 12 ஜிபி ரேம் வேரியன்ட் 512 ஜிபி ஸ்டோரேஜ், ஃபுல் கிட்டு நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது. 18,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். ரியல்மியில் 13 Pro மாடலு. அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y200E 8 ஜிபி ரேம் 128 ஜிபி ஸ்டோரேஜ், 13,500 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து விவோவில் V30 8128 ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15,500 ரூபா பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா விவோவில் V30E 8 ஜிபி ரேம் 128 ஜிபி ஸ்டோரேஜ், 18,500 ருபீஸ் பண்ணி கொடுத்துடலாம். 18,500 ரூபா பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா OnePlusல 10R 12 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ், ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஓப்போவில் Reno 10 இருக்குது, 8256 மொபைலும் பாக்ஸும் 14,800 ரூபா பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபேடு ஏரு 11 இன்ச்சு M2 250 ஜிபி ஸ்டோரேஜ், யாருமே யூஸ் பண்ணாத டேபுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸு 6 month பிராண்ட் வாரண்டியோடு வந்துடும். இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42,000 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். புதுசு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா வரும். அதே டேபு நம்மக்கிட்ட யாருமே யூஸ் பண்ணாத ஐபேடு 42,000 கொடுத்துடலாம். இதோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸுக்கும் இந்த மாதிரி மொபைல் பற்றி ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் லொக்கேட்டாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் என்ன ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குங்க. அது இல்லாமல் கொரியர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் நேரில் தான் வரணும்னு இல்லை, ஆன்லைனில் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம டெலிவரி உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் இந்தியாவும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.